உள்ளார்ந்து ஒருத்தர் வந்து ஒரு இந்த படத்தில் சொல்லுவான், நாடி நரம்பெல்லாம் எவனுக்கு வெறி இருக்குதோ அவனை அடித்த அம்மா தெரியுதுன்னு. அந்த மாதிரி நாடி நரம்பு உயிரெல்லாம் இவங்களுக்கு இந்த வெறி ஏறி போனதால இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆபத்தான ஒரு ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து விட மாட்டேன். இந்த மாதிரி என்ன ஆனாலும் விட மாட்டேன் நான். ராமராஜா படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து இந்த இதழை வந்து விழாமல் கொண்டு வருகிறார்கள். இதை வந்து திகழ்ந்து மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்தமாகவே அந்த வாழ்க்கையை வந்து என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்காக டெடிகேட் பண்ணி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் புகழக்கு வரல, ஆனால் புகழ வேண்டியது வந்து கடமை. எப்படி எல்லாரையும் அவங்க சொன்ன மாதிரி தட்டி மட்டையை கட்டி விட்டாலும் அவங்க ஓடுவாங்க. அடுத்த ஜெனரேஷன்லேருந்து ஒரு இளைஞர்கள் வந்து முயற்சி எடுப்பது தான் மிக பாராட்டுக்குரிய விஷயம். அது வயசாகிடுச்சு. இந்த அரங்கிற்கு வரக்கூடிய நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்க்குறோம். அடுத்த ஜெனரேஷனில் ஒருத்தர் வந்து இந்த சுமையை தூக்கிக்கிட்டு போட ஆரம்பிச்சிருக்கார். அவர் ஒரு வீடியோ லைப்ரரியை மாற்றி வச்சுருக்காரு பார்த்தேன். அது தெரியல, சொன்ன மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறது சரியில்லை. கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பண்ணுவாங்க, அவங்கவுங்க களத்தில் அவங்க எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து மார்க்கு பணம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் கூட இந்த இதெல்லாம் இதில் போட்டு ஐஎஸ்பின்னு போட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. பிறகு இதழ் முதல் இதழிலிருந்து என்னிடம் இருக்கிறது ஞாபகம் இருக்கிறது. அப்போது அவர் ஆயிடுச்சு சொல்கிற மாதிரி இருக்கிறது 9 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த இதழை வந்து ஒரு மேப் நோட்டு மாதிரி இருந்துச்சு சைஸ். இது நான் எவ்வளோ படிச்சிருக்குங்க இதாங்க இனிமேல் நான் அப்படி தான் இருக்குமோ நினச்சினாங்க. ஆனால் அது மிக மகிழ்ச்சி. அது புது பொலிவு நடிக்கணும்னு சொன்னீங்க. இந்த சைஸ் வந்து பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரி இருக்குமோ எனக்கு அவ்வளோ அந்த உடன்பாடு இல்லை. இது பரவாயில்ல. அமைப்பு என்பது 2ஆம் பட்சம். ஆனால் அதில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் கண்டென்ட்ஸ். அது எப்படின்னா இவ்வளவு பேரை வந்து இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இணைத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய ஆன்லைன் டிஸ்கஷன்ஸை கேரி அவுட் பண்ணாங்க பீரியட் சார்பாக. அது வெவ்வேறு பேராசிரியர்கள், கருத்தாளர்கள், ஆய்வாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு பலப்பட்டு வந்திருக்கு நான் நம்புகிறேன். இதில் இந்த ஆசிரியர் குழு ஒரு பெரிய ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார். அத்தனை பேர் ஆதரவாளர்கள். ராமருக்கு வந்து மட்டுமல்ல, இந்த முயற்சி என்பதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பாதி பேர் எனக்கு தெரியும். அவரவர்கள் வந்து பல விஷயங்களை பண்ணவங்க, இயக்கத்தில் ஈடுபட்டவர்கள், எழுத்தாளர்கள், கட்சி சார்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய கடந்து வந்தவங்க தான். இந்த முயற்சியும் வந்து அதனுடைய ஒரு அங்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் நினைக்கிறோம். நிறைய முயற்சிகள் நடக்கின்றன. இப்போ கூட நண்பர் அமுதன் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் போட்டுட்ருக்காரு, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் நடக்குது. அங்கே 4 பேர் உட்காந்துருக்கிறாங்க. இங்கே ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்காங்க. இது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, இதில் இந்த கட்டுரைகளில் முதல்ல அவர் இந்த புத்தகத்தில் வந்து எல்லாரும் வாங்குவோம், இதுக்குரிய சந்தாவையும் கொடுத்தால் அவர் தொடர்ந்து கொண்டு இவ்வளோ என்னுடைய இருந்தால் இவ்வளோ கனமாக கொண்டு வர அவசியம் இல்லை. இந்த 120 பக்கம்லாம் கூட வேண்டாம். ஏன்னா ஓட முடியாது, பாரம் அதிகமாகிடுச்சுன்னா நின்று போய் நடந்து வர கொஞ்சம் பக்கத்தை கூட ஒரு தூக்கி கொண்டால் நன்றாக வேற ரொம்ப ஒரு ஹெவினஸ் வந்துருச்சுனாக்கா அதை ஒரு இதழாக பொதுவாக கன்சிடர் பண்ணால் சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படி எடுத்து வச்சு. இப்போ கிட்டத்தட்ட 116-17 பக்கங்கள் இருக்குது. இதில்
ஓகே, அது ஒரு ஒரு புத்தகத்துடைய, அதுவும் இது வந்து A4 இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் வந்து 240 பக்கம் கிட்டத்தட்ட இருக்கிற விஷயம். ஆனால் அது அருமையான கட்டுரைகள் கட்டுப்படுகின்றன. எனக்கு இது தெரியல, இந்த பரிசோதனை வெற்றி பெறுமான்றது பொறுத்து இருந்தான்னு பார்த்தேன். எந்த பரிசோதனை என்றால், எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, சயின்ஸ் பற்றி, டெக்னாலஜி பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, ஆமாம், ஃபிலாசபி பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. அது பன்முகத்தன்மையோடு இதில் எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு இதழ் வந்து தனியாக ஆர்வத்தோடு செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இந்த முறை வந்து இதனுடைய கெட்டப், இந்த படங்கள் எல்லாம் அழகாக போட்டு அந்த ஒரு எலிகண்டாக ரொம்ப ஆர்வத்தோடு வேலை பார்த்துருக்கேன். பெரும்பாலும் என்ன திருப்பத்திரிகைகள் நடக்கும்போது 2 ஆண்டு 3 ஆண்டு நடக்கும், அப்புறம் அதை விட்டுருவோம். விடாமுயற்சி இன்னும் ஆர்வத்தோடு இல்லை இன்னும் இதை செஞ்சிருக்காங்கன்னு போது எனக்கு ரொம்ப அந்த ட்ரெடிஷன், அந்த மரபு ஆனதை வந்து காப்பாற்றப்படுகிறது. ஸோ அந்த இளைய நண்பர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நிறைய கஷ்டங்கள். அவர் ஃபஸ்ட்டு 2 பேஜில் வந்து சொல்ல முடியாத துயரத்தை, கல்வி பரப்பில் இருக்கிற துயரத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிறார். இங்கே இருக்கிற நண்பர்களில் வந்து ஒரு சில பேர் தான் வந்து டைரக்டாக வந்து ஆசிரியராகவோ கல்வி பரப்புலையோ கனெக்ட் ஆகிருப்பாங்க. நமக்கு கண்ணு முன்னால் இருக்கிற விஷயங்கள் வந்து கட்டடங்கள் கட்டுறாங்க, இப்படியே பேசுகிறாங்க. ஆளுகின்ற அரசு வந்து நிறைய பிரகடனங்கள் பண்ணுது. அதில் வந்து பள்ளி கல்வி சம்பந்தமாக நிறைய கட்டுப்படுகிறது செயல்பாடுகள்லாம். அதில் நிறைய குறைகள், நிறைகள், பேச்சுவார்த்தைகள் நிறைய இருக்குது. நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஃபில்அப் பண்ணல. நிறைய டெம்பரரி டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க. உயர்கல்வி பரப்பில் பார்த்தாக்க பேச்சே கிடையாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதை வந்து இவங்க இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக நுணுக்கமாக ஒரு அப்ஜெக்டிவிட்டியோடு எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இது நிதிநிலை பாதிக்கப்பட்டு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்குதுங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த குரல் மக்களுக்கு இங்கே வரணும். மக்கள் தங்களுடைய நிறுவனம் தான் கல்வி நிறுவனங்கள்னு எத்தனை இனிமேல் நினைப்பாங்கன்னு தெரியல. அது எல்லாருமே ப்ரைவேட்டைஸ் பண்ணுது. டோட்டலாக நம்மளை விட்டு வெளில போயிடுச்சு. அந்த தருணத்தில் வந்து என்ன பிரச்சனை என்றால், கொஞ்சம் உயர்ந்த அளவில் வியாபாரிகள் நடத்துகிற கல்லூரிகளில் வந்து டீல் சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறாங்க. 40,000 50,000. பெரும்பாலும் இப்போ யூனிவர்சிட்டியில் பாருங்கள், பணம் இல்லை. எல்லா யூனிவர்சிட்டியுமே பணம் இல்லை. எல்லா சொத்தையும் விற்றுட்டாங்க. சென்னை பல்கலைக்கழகமும் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் விற்க போகிறாங்க. இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியும். அப்போ யார் இதை பற்றி பேசுறது, எங்கே பேசுறதுன்னு தெரியும். இயக்கங்கள் நடத்தலாம், அது திருப்பியும் பொலிட்டிக்கலாக போகுதில்லை. இப்போ அது அவர் வந்து அதில் ஒரு விக்டிமாக இருக்கிறதா ராமர் போன்றிருக்கலாம். டாக்டரேட்டை முடிச்சு பல ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்களை எழுதி அவர் திணை குறித்து உள்ள ஒரு புக்கு கொண்டு கொடுக்குறாரு. நான் தான் அதை எழுதினேன். இது சாத்தியமானேன்னு தெரியல. ஏன்னா நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு சில லட்சங்கள் வரக்கூடிய ஆசிரியர் பெருமகனார்களே வந்து எல்லாம் எஃபோர்ட் எடுக்கிறது நிறுத்திட்டாங்க. அதுவும் 10 புக்கை போட்டால் முடிஞ்சுது. கேட்க ஆனால் கொடுத்துருந்தாங்க. இது போய் மண்டை ஃபுல்லாக புண்ணாக்கிட்டு சொல்லிக்கிட்டு இவன் மனோநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க எப்பொழுதுமே இதுவாகும். அப்போது அது அத்தனையும் வந்து திணிக்க மாட்டாங்க. தான் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள்லாம் வந்து மேலே ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். ராமர் வந்து இதெல்லாம் பற்றி இப்படித்தான் சொல்லப்பட்டார். அது வகையில் இந்த பிறழ்கள் என்பது ஆத்மார்த்தமாக ஒரு என்ன சொல்கிறது, ஆபத்தான ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து விட மாட்டேன். இந்த மாதிரி என்ன இருந்தாலும் விட மாட்டேன். நான் பத்திரிகை நடத்திய தீர்வுன்னு நடத்துறாரு. அதை நம்ம தான் வந்து நடத்தியா அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன ஒரு 800 ரூபா போட்டுருக்காரு வருஷத்துக்கு, இல்லை 800 ருபீஸ். இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், தமிழ்துறை ஆசிரியர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு 500 பேர் சும்மா 800 ரூபா. 800 ரூபாயில் என்னப்பா அது 800 ரூபா கட்டிட்டு 2000 வச்சுக்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுதா? அப்படிலாம் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா ஏன் நம்ம எப்படி இருக்கணும்? அதனால் வந்து நம்ம வந்து சந்தா கட்டுவது என்பதை விட நமக்கு தெரிந்த கல்லூரி பேராசிரியர்களிடம் கொஞ்சம் நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டு அவர்களை எல்லாம் ஒரு 10 சந்தாவை சேர்த்து ராமரிடம் கொடுத்தால் நான் கண்டிப்பாக அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியும். நாக்கு கொடுக்க வைக்க முடியாது, சந்தா முடியாது.
அது நண்பர்கள் இருக்கிறார்கள், மழுப்பலான சிரிப்பும் ஒரு வாங்கிடுவோம் அப்படின்னு போயிடும். கண்டிப்பாக நாம் செய்ய முடியும். ஏனென்றால் இது சின்ன சின்ன தீக்குச்சிகள் தான் நாளை பனிமலைகளையே பற்ற வைக்கும். இங்கே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் உள்ளார்ந்து. இது புரிய தொடங்கிவிட்டால் சமூக மாற்றத்துக்கான நிச்சயமான கருவியாக இந்த நூல் இருக்கும். அவர்கள் முயற்சி வெல்ல வேண்டும். அதற்கு நாமும் ஆதரவு தர வேண்டும். அது என்னையும் அழைத்து இங்கே அவர் பேச சொன்னதுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய தலைமுறைக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வாழ்க.